சுனாமியின் தாக்கத்தால் ஹம்மாந்தோட்டை நகரம் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டது. இங்கு வாழ்ந்த மக்கள் ஒரு சில நிமிடங்களிலேயே சுனாமியின் கோர தாண்டவத்தினால் உயிரிழந்தனர். இப்திஹாப் சம்சுதீன் 2004ஆம் ஆண்டு. அவருக்கு வயது 24. அவர் தனது வீட்டிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கடையொன்றுக்கு வேலைக்காக சென்று கொண்டிருந்த போது சுனாமி தாக்கியதில் குறித்த கடை முழுவதுமாக நீரில் மூழ்கியது. தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடுமையாக போராடிய சம்சுதீன் மரணத்திலிருந்து எப்படி தப்பினார் என்பதை இன்றும் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. சுனாமியால் அவரது வீடும் கடுமையாக அழிவடைந்தது. உடனடியாக ஓடி சென்ற போதிலும் அவரால் தனது தந்தையை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது. ஆனால் அவரது தாயை பற்றி எந்த ஒரு தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. அவரது உறவினர்களும் நண்பர்களும் சுனாமி தாக்கியதினால் உயிரிழந்த நிலையில் சம்சுதீன் கவலைக்கும் அதிர்ச்சிக்கும் மத்தியிலேயே தற்போதும் வாழ்ந்து வருகின்றார். எனினும் இப்படியே இருப்பது அர்த்தமற்றது என்பதையும் மிக விரைவிலேயே இதிலிருந்து மீண்டெழ வேண்டும் என்பதனையும் சம்சுதீன் உணராமலில்லை. முன்னோக்கி செல்ல வேண்டும், நாம் எழுந்திருக்க வேண்டும், நாங்கள் வாழும் காலம் வரை யாருக்கும் பாரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து இன்று நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றேன். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது வாழ்க்கை துணையை கண்டுபிடித்த சம்சுதீன் இன்று 3 குழந்தைகளின் அன்பான தந்தை. ஒரு புதிய வீடு மற்றும் முச்சக்கர வண்டியின் உரிமையாளரான இவர் தனது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அர்ப்பணிப்புடன் உழைக்கும் ஒரு முன்மாதிரியான பிரஜையாகவும் காணப்படுகின்றார். ஆம், அப்படியானால் இவர் ஒரு உதாரணம் அல்லவா? இவ்வாறு நாட்டுக்கும் உலகுக்கும் அழகானதும் உறுதியானதுமான கருத்தை சம்சுதீன் கூறுகின்றார் என்பதை சகோதரத்துவத்துடன் நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.